இன்னைக்கு தனியான கதைன்னு இல்லை சாய். இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த பற்றியா சிவபெருமானம், அதாவது ஆலவாய் அண்ணல். ஒன்றும் பயப்படாத, ஆலவாய் அண்ணல்னா நம்ம சொக்கலாந்தர் தான். அவரும் மீனாட்சி அம்மையும் இதில் வர்றாங்க அப்படின்னா, நீ இமயமலை கேள்விப்பட்டிருக்கல, அந்த இமயமலைக்கு இன்னொரு பேர் என்னென்னா கைலாசம்னு பேர். அந்த கைலாசத்தை ராவணன் தூக்கலான்னு நினச்சானா. இந்த ராவணன் மலையை தூக்குறார் இல்லையா, அந்த வாகனம் தான் இன்னைக்கு. சரி இது நான் சொல்கிறேன். அந்த அடுத்து இருக்கு பற்றியா, அது என்ன தெரியுமா? அதுதான் காமதேனு வாகனம். இந்த பஸ்ஸு தெய்வீகத்தன்மை கொண்ட பஸ்ஸு காமதேனு. கேட்டதெல்லாம் கொடுக்கும். நீ ஏதாவது இப்போ நினச்சி கேளு, உனக்கு கட்டாயம் கொடுக்கும். நீ என்ன வேணுங்கிறத மனசுக்குள்ளே கேட்டுக்கோ. அது வந்த பிறகு எனக்கு சொல்லு, சரியா? சரி, சாமியை கும்பிடு. நம்ம போய் ஒரு சுற்றிட்டு அப்படியே வீட்டுக்கு போவோம். இந்த கதையெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தாத்தா. நான் ஸ்கூலில் போய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் சொல்லுவேன். சரி தாத்தா, நம்ம கிளம்பலாம். வணக்கம். சித்திரை திருவிழாவில் இன்றைக்கு 3ஆம் நாள் திருவிழா நிகழ்வுகளை பார்க்க இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான வாகனத்தில் எம்பெருமானும் எம்பெருமாட்டியும் காட்சி தருகிறார்கள். இந்த காட்சி தருகிற நிகழ்ச்சியில் இன்றைக்கான அந்த அற்புத காட்சியை நம்ம காண இருக்கின்றோம். இன்றைக்கி என்ன வாகனம்? இன்றைக்கு 3ஆம் நாள். இந்த 3ஆம் நாளில் என்னென்ன வாகனத்தில் எம்பெருமானும் எம்பெருமாட்டி வர்றாங்கன்னு பார்த்திங்கன்னா, எம்பெருமான் பிரியாவடியோடு கைலாச பர்வத வாகனத்திலே நமக்கு காட்சி தருவார். அதே சமயத்தில் எம்பெருமாட்டி காமதேனு வாகனத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார். கைலாச பர்வதம்னா என்ன நமக்கு தெரியும். மண்ணும் இமயமலை எங்கள் மலையும் பாரதியார். அது மாதிரி திருக்கைலாயத்தில் தான் எம்பெருமான் குடிகொண்டிருக்கிறார் என்பது நம்முடைய புராணங்கள் கூறுகின்ற செய்தி. இந்த கைலாசத்துக்கு கூட ஏன் இப்படி பேர் வந்துச்சு அப்படிங்கிறப்ப வாரியார் சாமி அழகாக சொல்வார். ராவணன் போய் என்ன பண்ணான்னா, தான் பலத்தை காட்டுறதுக்காக அந்த கைலாச மலையவே தூக்கியிருக்கான். அப்போ கோவம் சிவபெருமான் பெருவரல் இந்த இதை அமுக்கினாராம். அப்போ அவன் கை மாட்டிக்கிடுச்சான். அதனால தான் கை லாஸ் ஆனதுனால கைலாஸ் அப்படின்னு பேர் அப்படின்னு அவர் சொல்வார். இது அவர் ஒரு கூட்டத்தில் மக்கள் மகிழ்ச்சிக்காக சொல்கிறது. இந்த வாகனத்தை இன்றைக்கி வைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உயிர்கள் எப்போவுமே ஆணவம், கன்மம், மாயை என்னும் முப்பிணிகளால் பீடிக்கப்பட்டிருக்கோம். இந்த ஆணவத்தினுடைய வடிவமாக காட்சி தருகிறவன் யார் என்று கேட்டால் நம்முடைய ராவணன். அவன் ஒரு நாள் கைலாச பர்வத பக்கம் வந்தபோது, நீ பெரியாள்னு சொல்கிறியே, கைலாசத்தை தூக்கிடுவியா அப்படின்னு கேட்டாரான் நாரதர். இது என்ன பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணானா, 20 கையும் வச்சு தூக்க ஆரம்பிச்சிட்டான். அப்படி தூக்கிறத பார்த்த உடனே சிவபெருமானுக்கு சற்று சினம் என்ன பண்ணார், தன்னுடைய பெருவரலால் அமுக்கினார். அவனுடைய 20 கரங்களும் மாட்டிக்கிடுச்சு. அப்போ தான் அவனுடைய ஆணவம் அழிவுற்றுறது. அப்போ என்ன நினச்சான் அப்படின்னா, ஐயோ எம்பெருமான் இருக்கின்ற இந்த இதை எவ்வளோ புனிதமானது, இப்படி செஞ்சிட்டோமேன்னு சொல்லிட்டு தன்னுடைய கையையே வீணையாக்கி அதில் நரம்பெடுத்து சாமகானம் வாசித்தானான். எம்பெருமான் இசையில் மயங்கக்கூடியவர், இசையும் தன்மை உடையவர், அதோடு மட்டுமில்லை இரக்க சிந்தனையாளர். உடனே என்ன பண்ணார், அவனை விடுவிச்சார். அவனை விடுவிச்ச உடனே அவன் வணங்கிட்டு போனான். இதுதான் ராவணனுடைய அந்த கைலாச பர்வதத்தை எடுத்த கதை. இதை மக்களுக்கு அறிவிப்பதற்காகத்தான் இந்த கைலாச பர்வத வாகனம் இன்றைக்கு எம்பெருமானும் எம்பெருமாட்டி வருவதாக காட்டுகிறார்கள். காமதேனு வாகனமும் இருக்குது. காமதேனுங்கிறது என்ன? தேவலோகத்தில் இருக்கிற ஒரு வகையான பசு. அந்த காமதேனு கேட்டதெல்லாம் தரக்கூடியது. அதை முனிவர்கள் அந்த காலத்தில் பயன்படுத்துகிறாங்கன்னு நம்ம கேள்விப்படுறோம். அதாவது வேண்டியவர்களுக்கெல்லாம் வேண்டியதை தர்றார் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். சத்தியம் நீயே, தர்மத்தாயே, குழந்தை விடிவ தெய்வ மகளிர்னு பசுவை ஒரு திரைப்பட பாடலில் பார்க்குறோம். அந்த தெய்வ வடிவம்ங்கிறது காமதேன வடிவம் தான். இந்த அற்புதமான காட்சியை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம். நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞானசம்பந்தம் அவர்களின் கேளுங்கள். கண்டிப்பாக கேளுங்க. நான் கேட்டுட்டு இருக்கேன். நம்முடைய யூடியூப் சேனலை சேர்ந்து
இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.